வணக்கம். யூஸ்வலா இன்னைக்கு எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு நோய்னா அது சர்க்கரை நோயா தான் இருக்கு. சில டைம் டேப்லெட்ஸ் எடுத்துட்டு லைஃப் லாங் அதோட நம்ம வாழ்ந்துட்டே இருக்க மாதிரி இருக்கு. எங்க போனாலும் நம்ம ஒரு மருந்து மாத்திரை அப்படின்னு எடுத்துட்டு போகணும். ஆனா நம்ம சாப்பிட்ற எல்லா உணவுலையுமே சர்க்கரை இருக்கு. அதை எவ்வளவு அதிகமா நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்றதுலதான் நம்மளோட சர்க்கரை ரத்தத்துல உள்ள சர்க்கரையோட அளவு அதிகமாக ஆரம்பிக்கும். சொல்லுங்கம்மா, நீங்க எவ்வளவு நாளா இந்த 15 வருஷமா டேப்லெட் சுகர் எடுத்துட்டு இருக்கேன். இப்போ எப்போ உங்களுக்கு என்னென்ன இருந்துச்சு, எப்போ நம்மள்ட்ட வந்தீங்க? உங்களுக்கு பிப்ரவரி மாசம் வந்தேன். ஒரு 6 மாசம் இருக்கும். 6 மாசம் இருக்கும். அது உங்களுடைய இது டானிக் கஷாயம் சாப்பிட்டது எனக்கு நல்ல குணமாயிருக்கு. ஓகே. நம்ம மெடிசன் எடுக்கல, முன்னாடி இருந்ததை விட உங்க சுகர் லெவல்ஸ் 15 நாள் கழிச்சு நம்ம ஒரு டெஸ்ட் பார்த்தோம் இல்லையா? அப்போயே முன்னாடி இருந்ததை விட நல்லா குறைஞ்சிருந்துச்சு. என்னென்ன உங்களுக்கு சிம்டம்ஸ் இருந்துச்சு, எப்படி நீங்க இருந்தீங்க? ரொம்ப டயர்டா இருந்தது. அதுக்கப்புறம் வயிறு கொஞ்சம் கட்டுற மாதிரி இருந்தது. இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. அந்த தூக்கம் எப்படி? தூக்கம் நல்லா வருது. தூக்கம் நல்லா வருது. முதல்ல தூக்கமே வராது. நைட் 2 மணி ஆகும் தூங்குறதுக்கு. இப்ப எல்லாம் தூக்கம் வந்துருது. இப்ப வெயிட் நம்மள்ட்ட வரையில 50 கிலோல வந்தீங்க இல்லையா? இப்ப 56 கிலோ. 56 கிலோ வெயிட் நல்லா கெயின் ஆயிருக்கு. சாப்பிட நல்லா இருக்கு இல்லையா? சாப்பிட நல்லா இருக்கு. முன்னாடி நம்ம வெளியில போனாலே ஏன் டயர்டா இருக்கீங்க, என்னாச்சு அப்படின்னு கேக்குற மாதிரி இருந்துச்சு இல்லையா? இப்ப நம்ம டேப்லெட்ஸ் எல்லாமே ஸ்டாப் பண்ணியாச்சு இல்லையா? ஸ்டாப் பண்ணியாச்சு. இப்போ உடல் ஆரோக்கியம் சரி, மனசும் உங்களுக்கு எப்படி இருக்கு? மனசு ஆரோக்கியமும் நல்லா இருக்கு. இதே மாதிரி இயற்கையா ஆயுர்வேதிக் மெடிசன்ஸ் எடுக்கும் போது நம்ம சர்க்கரையோட அளவை 15 நாளையில முன்னாடி இருந்ததை விட பாதியா குறைக்க முடியும். நமக்கு அடிக்கடி உடல் சோர்வு வருது, உடல் எடை குறையுது அப்படின்னு இருக்கையில நம்ம ஒரு ரத்த பரிசோதனை செஞ்சு பார்க்கலே நம்ம அளவு சர்க்கரை அளவு எவ்வளவு இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும். பாதை எரிச்சல் வர்றது, கண் பார்வை குறைய ஆரம்பிக்குது, யூரின் போகையில எரிச்சல் இருக்கு. இந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்கையில நம்ம ஒரு பரிசோதனை செஞ்சு பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஆரம்பத்திலே சர்க்கரை இருக்கு அப்படின்னு நீங்க ஆயுர்வேதிக் மெடிசன்ஸ் எடுத்தீங்கன்னா சீக்கிரமா ஷார்ட் டர்மா இதுல இருந்து ரெக்கவரி ஆயிடலாம். லைஃப் லாங் நான் மெடிசன்ஸா எடுத்துட்டே இருக்கணுமா அப்படின்றது அவசியம் இல்லை. ஒரு டேப்லெட் எடுத்தீங்கன்னா டாக்டரை கன்சல்ட் பண்ணாம நீங்களா மெடிசன்ஸ் ஸ்டாப் பண்ணக்கூடாது. இன்னைக்கு நான் போட்டேன், நாளைக்கு நான் போடலை அப்படின்னு நிறுத்தக்கூடாது. இப்படி எடுத்துக்கையில ஈஸியா இதுல இருந்து நம்மளால வெளியே வர முடியும். நன்றி.